நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். மொத்தத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர். ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாசகங்களை, வாக்குறுதிகளை இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் பேசுறத முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து கவனிச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணி அமைச்சர், எங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இருங்க சொல்லி முடிக்கணும். இருங்க. கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியிலும் கட்சியிலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றியே நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை நீ கேட்கணும். இருங்க. இல்லை அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம், கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 பேச்சில் ஆட்சேபனை இருந்தால்
பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். மாண்பு இது உங்களுக்கும் அந்த தெரியும். வார்த்தை அவர் இருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தான் சரியாக இருக்க முடியும். அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலில் சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டாருன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பது தெரிவிச்சு. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து செய்திகளில் பார்த்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றது தான் அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார். முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் இருந்தார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறியதை அனுப்பி நாங்கள் பண்ணிடுறோம். அது இப்படி எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இப்போ இங்கே புதுமை பெண் திட்டம் விட 1 வயசு பெரியவங்களாக இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதில் நான் தவறாக எந்த கருத்து நான் சொல்ல, நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது தான் நான் சொல்கிறேன். அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்கள் வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிமுக நான் 72 இடங்கள் இருக்கிறது. இல்லை அவை முன்னவர் வாக்குகள் 108 இடம் 35% அங்கே வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில் இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதில் இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதில் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள்.
108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று 97 பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை சொல்ல வேண்டும். பட்டா கொடுப்பதற்கு தகுதி இருக்கிற இடம், தகுதி இல்லாத இடம் என்று 2 வகை பிரித்து பிரிக்கிறவர்களுக்கே தெரியும். ஆகவே மாண்பு உறுப்பினர் அதை செய்யும் ஒழிய புத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு அரசாங்கமும் போட்டி ஓட்டு கொண்டு ஒரு அரசாங்கத்தை விட ஒரு அரசாங்கம் கூட கொடுக்கறத முயற்சி எடுக்கிறத ஒழிய குறைய கொடுக்குற முயற்சி எடுக்கிறது. நாங்கள் 73 லட்சம் பேருக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 73 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல 73,000 அப்புறம் 73 லட்சம் 73 லட்சம். இதுவரையும் தமிழ் சரித்திரத்தில் 73 லட்சம் பேர்கள் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ 73 லட்சம் பேரில் இருக்குதானே என்ன ஆகுறது நாடு? எல்லாம் பட்டா இல்லைங்கிறது பாருங்க. இருக்கின்ற இறங்குறங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லி முடிக்கிறேன் கேட்கணும். சொல்லி முடியுங்க. இல்லை 73 லட்சம் என்று சொன்னீர்கள். ஆகவே தான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். 7 லட்சம்னா கரெக்ட் இல்லை, 23 லட்சம் சொல்றாங்க. அதனால தான் கேட்குறேங்க. 73 லட்சம் எங்கே இருக்குங்க சொன்னதுனால 23ன்னு சொல்றாரு. 23ன்னு சொல்றாரு. சில ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று அதை தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடே பாராட்டுச்சு. ஒன்று, இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பேண்ட் இருந்தது. நகராட்சி பகுதியாக கிடந்தால் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது என்று ஒரு பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவையில் வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளை இந்த தடைய பேண்டை எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, ஏன்னா உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் கோடிக்கணக்காக போகும். இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருதான் சொல்கிறோம். ஏன் திருவெரும்பூர் தொகுதியில் பட்டா கொடுத்து இடத்த காணோம். இப்போ எந்த இடமுமே இல்லை. கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்லை. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். ஏங்க எல்லாம் உட்காருங்க. உண்மையை பேசுறாங்க. பேசுறாங்க. உட்காருங்க சார். சொல்லிட்டீங்க, உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். இல்லை நான் ஒன்றும் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று குறிப்பிட்டார்கள். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை என்று ஒன்று சொல்லிடுறேன். முடிச்ச வரை கொடுங்க என்று குறிப்பிட்டார்கள். இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே பட்டா வழங்கியிருக்கக்கூடும். ஆனால் அதை அங்கே இருக்கிற பட்டாவை அது லேஅவுட் செய்து உங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பல இடங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அவை பணியாளர்களே, காவலர்களே, கேமராமேன்களே, அரசு ஊழியர்களே, இங்கு பணியாற்றும் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நேற்று தமிழ் மீதான தீர்மானம், இன்றைக்கு 2 முக்கியமான தீர்மானம் இந்த அவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலில் நமது அவைத் தலைவர் அவர்களுக்கு தேமுதிக சார்பாக முதல்ல பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா முக்கியமாக 2 விஷயம். நேரடியாக தொலைக்காட்சிகளில் நேரலையில் சட்டசபை நிகழ்வுகளை காண்பிக்க வேண்டும் என்பதை இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வலியுறுத்தி அதற்காக எவ்வளவோ வாதாடினார். அப்பொழுதெல்லாம் நிறைவேறாத அந்த நேரலையை இன்றைக்கு நேரலையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் இந்த அவைக்கும் முதல்வருக்கும் பேரவைத் தலைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தது கேமராமேன்களுடைய ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள
மனித நேயத்தோடு நீங்கள் அதை பரிசீலிக்கணும் என்று சொன்ன உடனே மறுநாளே அதை மனித நேயத்தோடு ஏற்றுக்கொண்ட நமது அவைத்தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மீது நேற்று நாம் நிறைவேற்றிய தீர்மானத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழுமையாக வரவேற்கிறது என்பதை இன்றைக்கு தான் அது பதிய வைக்க முடியும். என்ன, நேற்று வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் பேசும் வாய்ப்பு இந்த அவையில் கிடைக்க வேண்டும் என்றதற்காக எல்லா தீர்மானத்தின் மீது இன்று நான் பேசுகிறேன். தமிழ் என்று சொன்னால் நம் தாய்மொழி, தமிழ், நம் நாடு தமிழ்நாடு, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் தமிழ் மொழியை நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் தன் தாயாக தான் நினைக்கிறாங்க. அந்த நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இலக்கணமான அந்த பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் கிடையாது, தமிழ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய அந்த உணர்வு, தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காமல் தமிழ் மொழியில் மட்டுமே பேசுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இந்த சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றியது அனைவருக்கும் தெரியும். கதராடையையும் தமிழ் மொழியையும் தவிர தமிழர் பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்தது கிடையாது இறுதி மூச்சு வரை. அதே போல இந்த அவையிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்து நமது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கும் நமது இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இது உரித்தாகும். ஏன்னா அவங்களும் தொப்புள் கொடி உறவாக நம்ம தமிழர்கள் தான். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலில் உண்ணாவிரதம் 1982 நமது தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவரும் கேப்டன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் கேப்டன். உறுப்பினர் வந்து இந்த 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. நீங்க அதுல சீக்கிரமா அது 2 மேல நீங்க பேசி முடிக்கணும். 5 மினிட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன்னா முடிச்சிருவேன். சாரி, அண்ணாவே வருது எனக்கு, பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டோம். அந்த வாழ்த்துப்பாடு நம்ம நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. இன்றைக்கு 2 தீர்மானம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். மிக முக்கியமாக நீட் அப்படின்றது தீர்மானம். எல்லாரும் அனிதா பற்றி பேசினாங்க. சகோதரி அனிதா மரணத்தின் போது அந்த இறுதி சடங்கில் அவர்களை தகனம் செய்யும் மேடையில் நின்று நமது தங்கை அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்தியவர் கேப்டன் என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே இதிலெல்லாம் யாருக்கும் இங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து தான் கண்டிப்பா எல்லாரும் வேணும். நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்றால் அதை நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வோம். எந்த ஒரு ஸ்கீம் இங்க வந்தாலும் மக்களுக்காக தான் அது வருது. எனவே அது மக்கள் விரும்பும் அந்த திட்டங்களை நிச்சயமாக இந்த அவையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளும். அதை தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் FCRA பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது இன்றைக்கு ஃபாரின்ல இருந்து புறவழி வாசலில் இந்தியாவுக்குள் வரும் அந்த நிதியை சரியான முறையில் இந்த அரசு நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த நிதியை நீதியின் மூலமாகவும் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு தவறான பாதையில் அந்த பணம் இங்கு வருவதை நிச்சயமாக இந்த அரசு தடுக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதும் முதலில் நமது கேப்டன் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசும் அந்த லஞ்சம் ஊழலை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த FCRA பணம் எந்த வகையிலும் பின்புற வாசல் வழியாக தவறான ஒரு செயல்களுக்காக எந்த விதத்திலும் வராமல் தடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மிக முக்கியமாக இன்னைக்கு 2 விஷயம். எல்லா இடத்திலும் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நிச்சயம் அவர்களை நீங்க இது பண்ணணும். அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் ஒரு புறம்,
அது மட்டும் கிடையாது, உப்பு தயாரிக்கும் உப்பளத்தை வேலை செய்யறவங்களும் அமைச்சருக்கு தெரியும். தீர்மானத்தை மாற்றி நீங்க தயவு செய்து நீங்க வந்து தீர்மானத்துக்குள்ள பேசுங்க, வரவேற்று பேசுங்க. இன்றைக்கு மருத்துவமனை வழியாக உதவி புரிந்து கொண்டிருக்கிற இந்த தன்னார்வ நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு ஒடுக்குகிற சட்டமாக இந்த சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதை கட்சியினுடைய எல்லைகள் கடந்து அவர்கள் இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள். பரிசீலனையில் இருக்கிறது. எஃப்சிஆரை வந்து வேணான்னு சொல்லலை. எஃப்சிஆர் இஸ் தேர். அதாவது சில திருத்தங்கள், ஏன்னா நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் பார்த்துருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது ஒரு ரெகுலேட் பண்ணணும். சகோதரி சொன்னாங்க, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல உபயோகமான திட்டங்களுக்கு நிறைய சொன்னார், கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னார். அதுக்கெல்லாம் மறுப்பு இல்லை, தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனால் என்ஜிஓ ஆனாலும் சரி, ட்ரஸ்ட் ஆனாலும் சரி, என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன். சில சட்ட திட்டங்கள் இருக்கு, ரெனியூல் இருக்கு, அதாவது அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அது ட்ரஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரெனியூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாமல் ஒரு பணத்தை எல்லாம் பெறது, சரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில திருத்தங்களை தான் கொண்டாடுறாங்களே தவிர எஃப்சிஆரை வந்து நல்ல இந்த மாதிரி சமூக திட்டங்களுக்காக வர்ற பணத்தை வந்து மத்திய அரசு நிச்சயமாக அவங்க எதிர்க்க கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், திறமையானவர். இந்த அவையிலே இங்கே இருக்கின்ற அமைச்சரவையிலே திறம்பட பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அவர் 40,000 பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார். அதற்கு தேவையான நிதியை நிதியமைச்சரும் ஒதுக்குவார் என்று கருதுகிறேன். நான் குறிப்பிட்ட இந்த துறையிலெல்லாம் எவ்வளவு காலி பணியிடம் குறிப்பிட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். ஆகவே இந்த அரசு காலி பணிகளை நிரப்பப்பட்டால்தான் இவர்கள் போடுகின்ற திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திட்டங்கள் போடுவது மட்டும் இல்லை, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு பணியாளர்கள் என்பதையும் உணர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே படிப்படியாக இந்த காலிப்பணி நிரப்பப்படும் சொல்லி ஒரே நேரத்தில் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்ப முடியாது. இருந்தாலும் இந்த துறையுடைய முக்கியத்தை கருதி படிப்படியாக இந்த காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வரேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல்ல சொன்னது குக்கிராமங்கள் வந்து நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி வந்து நீங்கள் வந்து மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லிங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குகிறோம், 5000 பேருந்து வாங்கினோம். கடைசியில் 5 ஆண்டுகளில் 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்கள் ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றி தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாயிலாக. பேரவைத் தேர்வில் ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் வந்து பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேரும் தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேருந்து வாங்க போகிறீங்க? இது இயலாத காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே கண்டமான பஸ்கள் எல்லாம்
எடுக்கப்பட்டு விட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை. கொரோனா காலத்தில் 1 வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே போல் எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருவாய் வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட இன்றைய தினம் அரிசி விலை உயர்ந்துட்டுது. 1 கிலோவுக்கு 15 ரூபா உயர்ந்து போச்சு. அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே போய் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 1 வருஷம் விலை இல்லாமல் இன்றைக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம், தைப்பொங்கல் போது 2500 ரூபா கொடுத்தோம். அத்தனையும் கொடுத்தோம். 3,04,86,000 கோடி தான் கடன் என்பதை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குள்ளே காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறியீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று விவரம் இந்த நிதியில் அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவதில் ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சுக்க வேணாம். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டுவரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை
அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. உட்காருங்க. இருங்க. வரிசையா கோர்வையாக இருங்க. உட்காருங்க. மாண்புமிகு சுப்பிரமணியம் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க, கேட்கறேங்க. ஒரு இடத்துல இருங்க, கேட்கறேன், உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டேன். உட்காருங்க, நான் சொல்றேன், உட்காருங்க. பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. அந்த வார்த்தை இல்லங்க, குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொன்ன ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி கேட்கற? உட்காருங்க. பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் ரெண்டு பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்பேன். என்ன தவறும் கிடையாது. எதிர்கட்சி கொறடா பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை, குதிரை என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்ல உள்நோக்கம் இல்ல அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் அவனும் ஒன்றா இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து
அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்க்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான, உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள், அண்ணன் சுப்பிரமணியனர்லாம் மூத்தவர், இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சியை வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா ஒரு முறை நாடாளுமன்ற ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மணி 3:50 ஆகுது. பசி நேரம். பசி வந்தால் 10 மறந்து போகும்னு சொல்லுவாங்க. 10 மறக்கிறதுல பொறுமையே இழந்து போகும். அந்த நேரத்தில் அனுமதிச்சிருக்கீங்க. ஆகவே எனக்கு கொடுத்த நேரத்தில் துண்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், துண்டு படாமல். மாண்பு உறுப்பினர் அவர்கள் தன் உரையை நிறைவு செய்கிற நேரமாக இந்த நேரம் இருங்க. அதற்கு பிறகு குற்றச்சாட்டுகளை சொல்லுவோம், அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன நடைபெற்றது என்பதெல்லாம் எங்களால் சுட்டி காட்ட முடியும். ஆகவே அருள் ஊர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கிற குறைகளை சொன்னீர்கள். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் குற்றச்சாட்டுகளை சொன்னால் நாங்களும் நீங்கள் செய்த உங்கள் ஆட்சியில் என்னென்ன குற்றச்சாட்டு இருப்பேன் எங்களால் சொல்ல முடியும். அவர்கள் தனியார் பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தெரிவிச்சிருந்தார். நானும் செய்தித்தாள்களை அதை அறிந்தேன். அறிந்த உடனேயே துறை சார்ந்த அதிகாரிகளை கடுமையான அப்படி கட்டணம் வசூலிக்கப்படும் பேருந்துகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளேன். மேலும் அந்த தனியார் உரிமையாளர்கள், பேருந்து உரிமையாளர்கள் என்னை நேரில் வந்து சந்தித்து டீசல் விலை அதிகம் இருப்பதனால் எனக்கு வெளியேற்றம் செய்து தருமாறு, ஏன்னா அதே விலை பழைய விலையெல்லாம் இன்னும் அந்த பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கூறுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறேன் என்பது உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியாகத்தான். ஒரே ஒரு அரசின் கவனத்திற்கு முக்கியமான தொழில் மாவட்ட சார்ந்த தொகுதி சார்ந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆந்திர மாநில முதலமைச்சர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றவர். அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்றார்கள். ஒசூர் பகுதி
கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொழில் முடுக்குவதற்காக இங்கு இருக்கின்ற தொழில்களை அந்த பகுதியில் கொண்டு செல்ல நோக்கில் அவர்கள் விமான போக்குவரத்து துறை ஆரம்பிப்பதாக அந்த தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல மறுபுறம் கர்நாடக மாநில முதலமைச்சர், எங்கள் மாவட்டத்தில் 2 முதலமைச்சர் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆந்திரா முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தளி தொகுதி ஒட்டி கர்நாடக முதலமைச்சர் அண்ணன் DK சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரும் இங்கே விமான நிலையம் வரவிடக்கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில் கூடுதலாக முயற்சி எடுத்து வருகின்றார்கள். ஆகவே அங்கே விமான நிலையங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய எதிர்காலத்தில் வளர்ச்சி பணியை பாதிக்கும் என்பதை மட்டும் பதிவு செய்து இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். 2 நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லேயும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேகமாக கடலில் போயிடுது. அதனால் இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னால் 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் 420 கிலோமீட்டரில் 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 TMC தண்ணீரை நம்ம கடலில் போகாமல் நம்மளே சேர்த்து வச்சுக்கலாம். அந்த 20 TMC தண்ணீர் இருந்தால் பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தருமபுரிக்கு 2 TMC தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 TMC தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 TMC தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்து கொள்ளலாம். 2வது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலேயும் கிட்டத்தட்ட 100-150 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதில் அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர் வர தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது இவ்வளவுதான் இருக்கும் 1 மீட்டர்னா, அந்த இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர் வாரினாலே, ஏரி குளங்களை தூர் வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியாக பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 100 TMC காவேரியில், பாலாறில் 15-20 TMC, தென்பெண்ணை ஆறில் ஒரு 30 TMC, தாமிரபரணியில் 15 TMC தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 TMC தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆகிடும், ஏரி குளங்களில் தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்டில் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை
1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்லை, ஆற்று பாசனம் இல்லை, மழை தண்ணியும் வேகமாக கடலில் போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்போ எங்கே போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊரில் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய பைப்பு போட்டால் தான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதுக்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில் கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்லேருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தியிருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் விற்று, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் விற்று 2 லட்சம் 4 லட்சம் கட்டியிருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால் வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய மானியங்களை அறிவித்திருக்கிறீர்கள், நான் பார்த்தேன். ஆனால் இந்த மானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 20-30 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த மானியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவங்க தான் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிட்டு விஏஓ பிடிஓ எல்லாரையும் போய் பார்த்து அந்த மானியத்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஒரு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊருக்கெல்லாம் ஒரு பஸ் தான் வரும் காலையில். அவன் ஒரு வாட்டி அந்த விவசாயம் அந்த பஸ் ஏறி போயிட்டு திருப்பி அவங்க 2 நாள் உழைப்பு வீணாயிடும். அந்த ஊருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 108 ஆம்புலன்ஸாக எப்போ கூப்பிட்டாலும் வரும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். இல்லைன்னா பஸ்ஸே கிடையாது, பாதி ஊருக்கு பஸ் வர்றது கிடையாது. நாங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்பொழுது ஒரு கூட்டத்தை நம்முடைய அரசாங்கம் கூட்டியிருந்தார்கள். 3 மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே உட்காந்து சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுவதற்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டம். எத்தனையோ விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். அங்கே விவசாயிகள் நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம்லாம் அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம களைய வேண்டும். ஏன்னா அந்த மானியங்களில் இருக்கக்கூடிய அந்த பணம் அவர்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகுதா சேருதா என்பதை நாம் கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன பேரவைத் தலைவர்களே, எனக்கு கொஞ்சம் 12 நிமிஷம் கொடுத்துருங்க. இல்லை, நீங்கள் சொல்ல கருத்துக்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஆனால் சுருக்கமாக முடிக்கிறீங்க. அப்போ இப்போ இதுதான் விவசாயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதற்கு ஒரு முதல் மரியாதை கொடுத்து பட்ஜெட்டை போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது விவசாயம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனித வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் தந்தை பெரியார், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போன்றவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால் நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில் வருகிறாங்க. அவங்களாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர், ஒரு 3000 போஸ்ட்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு என்னன்னா 10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதிவிட்டோ
பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணையை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில் பணிகளே கிடையாது, அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல் ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமாக தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுடுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி இன்னைக்கு 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே 12,000 வேலையும் இந்த இதில் ஒழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு. அரசு வேலை, அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமாக தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க. அவங்க வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம் பார்த்தீங்கன்னா, இதில் உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டா தான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறலை நம்ம குறைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள். அந்த தற்காலிக பணியிடங்களில் 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. தனியார் நிறுவனங்களில் 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலேயாவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்கிறோம். இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர் அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல் கோய்சுமின்னு சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ இராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில் கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில் தான் தெரியும், அது இன்டர்நேஷனலில் தான் அவரை பற்றி தெரியும். இங்கே யாரும் அவருடைய சர்வீஸில் கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு.
எல்லா மண்ணுலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பாக இருக்கும். அந்த கையை அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும் நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.